அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிசி வந்திருக்க ஒரு அப்டேட் பார்க்கலாம். நீங்க டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எழுந்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்க, இன்னைக்கு ஒரு குரூப் 4ல ஒரு அமெண்டம் குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி ஒரு 400 வேக்கன்சி கிட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட் நல்லா இருந்திருக்கும். ஆனா அது ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடையாது. கிளர்க் போஸ்ட் கிடையாது. எல்லாமே டைப்பிஸ்ட்டுக்கு தான். ஏற்கனவே நமக்கு கவுன்சிலிங் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு கலந்தாய்வு 18ஆம் தேதி முடிவடைஞ்சிருச்சு. 18ஆம் தேதி முடிவடையுது. 8ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதியிருந்து ஆரம்பிச்சு 18ஆம் தேதி முடிவடையுது. அந்த கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம டைப்பிஸ்ட்க்கான கவுன்சிலிங் அடுத்து நடத்தப் போகுது. 18ஆம் தேதியிருந்து 20ஆம் தேதி வரை 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் டைப்பிஸ்ட்க்குரிய கவுன்சிலிங் நடக்கப் போகுது. அதுக்காக தான் போஸ்டிங் இப்போ ஒரு 400 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங் வாங்க விரிவா வீடியோக்குள்ள போகலாம். அமெண்டம் குரூப் 4 சர்வீசஸ் அமெண்டம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7D 2025 டேட்டு 12/12/2025 as per para 3.1 notification 7/2025 dated 23 the number of vacancies of the following posts are revised as follows. பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ரிவைஸ் வேகன்சி 2. அடுத்து 2300 ஸ்டேட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 அது ஒரு 4/12/2/17 ஒரு டிபார்ட்மெண்ட் தவிர நாமக்கல், திருவாரூர், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டு கோட் நம்பர் 3795. அடுத்து டைப்பிஸ்ட்டு 2200 பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டில் 12 வேகன்சி. அடுத்து கேஸ்ட் வரி அதை பிரிச்சுக்காங்க பாருங்க. அந்த 400 போஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். இதை தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ் ஸ்டேட் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு ஒரு 2 வேகன்சி. அப்படி எல்லாமே டோட்டல் இங்கே கொடுத்தாங்க. நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தரலாம். ஆனால் உறுதியாக இதோட சேர்த்து மொத்தம் டிஎன்பிஎஸ்சியில் 5300 போஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. நமக்கு முதல்ல சொல்லும்போது 3935 தான் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 727, அதுக்கடுத்து ஒரு 645, அடுத்து ஒரு 12 மொத்தம் அறிவிச்சு மொத்தம் இப்போ 5300க்கு மேலே நமக்கு போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் வேகன்சி நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு இந்த வேகன்சி கொடுத்ததே ஒரு நல்ல செய்தி தான். பாருங்கள் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு. எல்லாமே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் தான். டைப்பிஸ்ட் தான் நிறையா வேகன்சி இருக்குது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் டிஎன்இபியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு ஸ்டேட் அதில் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிஎல் ஜென்ரல் டேன், ஜிஎல்சிஏசி. அடுத்து ஃபாரஸ்ட் ஸ்டேட்டு. அடுத்து பாருங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர், அதுவும் ஃபாரஸ்ட் ஸ்டேட் தான். அதுலேயும் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அனெக்சர் 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷாலிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் கார்டு வேலை உங்களுக்கு தான். அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்கு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. எல்லாமே ஃபாரஸ்ட் வாட்சர் தான். எல்லாமே சேர்ந்து மொத்தம் ஒரு 400 போஸ்ட் நேற்று அறிவித்து கூட்டியிருக்காங்க. இது மூலம் 5300 போஸ்ட்டு. நீங்கள் டிஎன்பிசியில் டைப் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அனைவரும் வெற்றி பெற்று கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு பணி ஆணையை பெற்று பணிபுரிய அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.